அனைவருக்கும் வணக்கம். சேலம் டால்மியா போர்ட் உடந்தபாளையத்தில் இருக்கும் அதரண பிரத்திங்கர் ஆலயத்தில் பௌர்ணமி தினத்தன்று அருள்வாக்கு கூறப்படுகிறது. பகுதி 1. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இருந்து நான் எடுத்த கணக்கில் இன்னைக்கு நான் யாரும் இல்லாத இந்த இடத்துல 10 இடமா பவனி உண்டா. இது பவனி நேரத்தில் எங்கள் உப்பாசை ஆரம்பித்து முடிக்கிறதுல இருந்து நான் தேரில் பவனி வருவேன்டா. நான் சரியா இந்த உத்தரவுப்படி இந்த பௌர்ணமி இது சித்ரா பௌர்ணமியில் நான் தேரில் என் அலை சுற்றி இந்த தேரில் பவனி வருவேன்டா. நான் சரியா அந்த கால நேரம் கணக்கெடுத்து ஏடு பார்த்து என்னோட உருவம் பாதி உருவம் ஆச்சுடா, மீதி உருவம் குறையா நிற்கிது. ரெண்டறிஞ்சு பாருங்கடா, குறையா என்னோட உருவம் பாதி உருவம் குறையா நிற்கிது. ரெண்டறிஞ்சு பார்த்து 2 மாதத்துக்குள்ள இடத்துக்கு வந்துச்சு. கால நேரம் நெருங்கிட்டு அதுக்குண்டான கால நேரமும் கணிச்சு கணக்கு போட்டு கொடுத்துருந்தேன். சரிம்மா, அந்த கணக்கு பிரகாரம் 2 மாதம் 14 நாளைக்குள்ள ஆலயம் வந்து சேர்றதுக்கு உண்டான வரியை வகுத்து கொடுக்குறேன். சரிம்மா, சரியா இந்த வரியை வகுத்து கொடுக்குறது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு 10 விதமாக போய் அந்த இடத்துல பார்த்து நீ உருவத்துக்கு ஒரு பூஜையை கொடுத்துட்டு வாங்கடா. சரிம்மா, ஆதி உருவத்தில் இருந்து மீதி உருவம் வராத நின்றுருக்கிற என்னோட ஆலயத்தில் இருந்து பணம் தான் போய் சேர்ந்துச்ச ஒழிஞ்சு பூஜை போய் சேரலாங்க. சரிம்மா, சரியா என் உருவம் நேரத்தில் என் ஆலயத்தில் இருந்து பூஜை கொண்டு போகணும். சரிம்மா, சரியா கொண்டு போயிடலாம். போய் வர நேரத்தில் இருந்து என்னோட உருவம் எப்படி இந்த இடத்துல அதரான பிரச்சனைங்கிறாளா. சரிம்மா, அதிகாரமாக நிற்கிறனும் இது போல் அந்த இடத்துல நின்று ஒரு சுற்றி வளம் வரவேண்டா நான். சரிம்மா, சரியா சந்தோஷமா. அப்பா இந்த கால நேரத்தில் இன்னைக்கு எனக்கு அன்னதானம் கொடுத்த மக்களை கூப்பிடுறேன். அன்னதானம் கொடுத்தங்க பரதேசியா சுற்றி இந்த இடத்துல இருந்து இந்த எல்லைக்கு வந்த இந்த எல்லைக்கு முன்னாடி காப்பு கட்டி
எங்கள் அம்பத்தில் கட்டிவிட்டு போக சொல்லு. மஞ்சள் கொம்பை மழையாக கட்டி எங்கள் அம்பத்தில் கட்டிவிட்டு போக சொல்லு. எந்த ஒரு தீங்கு இல்லாத நம்ம பக்கத்தில் நீ இருந்து கொடுக்குறேன்டா குழந்தை. கால நேரம் ஏதோ இடத்துல நடக்கும் செய்யாமல் கால நேரம் அனுப்ப வேறு எடுத்து கொடுக்குற நேரம் பார்த்து திருமணம் கால நேரமோ நேரம் இருந்தாலும் காலம் நேரத்தில் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னே இந்த திருமணம் நடக்கணும். சரியா? அப்படி தவறி நடந்தா ஆணொரு பக்கம் பெண்ணொரு பக்கம் ஒதுங்கி நின்று தட்டு தடுமாறி நிற்கிற கால நேரம் வரும். புரிஞ்சுதான்? புரிய நேரம் ஆகுமா? ஆணொரு பக்கம் பெண்ணொரு பக்கம் தட்டு தடுமாறி நிற்கணும். சூரியன் உதயறதுக்கு முன்ப இந்த திருமணம் நடக்கணும். சரியா? இந்த திருமணம் நடக்கல அந்த பொண்ணுக்கு ஒரு நேரமும் அந்த பையனுக்கு ஒரு நேரமும் பிரியா இருக்கிற கால நேரம் ஒதுங்கிறதுக்கு ஜாதக பிரகாரம். சரியா? ஜாதக பிரகாரம் இந்த பொண்ணுக்கு ஒரு நேரமும் பையனுக்கு ஒரு நேரமும் இருக்குது. ஒரு நேரம் ரெண்டும் ஒத்து வராத நேரம் மரமும் பறவையும் மாறி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தாமதம் ஆகும். அதனால இந்த கால நேரமும் ஒரு ஆலயம், ஒரு கோயில் உள்ள ஆலயமா பார்த்து இந்த திருமணம் நடத்துங்க. சரியா? இந்த ஆலயமா கொண்டாடி நடக்க சொல்லு. இந்த சூரிய உதயத்துக்கு முன்னையே இந்த திருமணம் முடிஞ்சிடணும். சரியா? அதுக்கு முன்பு லேட்டானா புரிஞ்சுதா? புரிய நேரமாக எடுத்து படிச்சு கூட்டான கால நேரங்களில் நெருங்கி வர நேரமா பார்த்து ஒதுங்கி நிற்கிற குழந்தை. ஒதுங்கி வர நேரத்தில் அந்த திண்ணுகிற மரியாதை அந்த குழந்தைக்கு குழந்தை அதிலே நிற்கிறதுனால போகலாமா வேணாமா அப்படிங்கிற கால நேரத்தில் ஒதுங்கி நிற்கிற குழந்தை. சரியா? ஆளுக்கு சுற்றி கொடுங்க. இந்த மதம் நேரம் ஒதுக்கி மனக்கலக்கம் தெளிஞ்சு இருக்கும். சரியா? இந்த கால நேரம் கணிச்ச நேரத்தில் உண்டான நேரத்தில் உண்டான எடுத்து நான் படித்து உனக்கு உண்டான சேர வேண்டிய கணக்கை ஏதாவது நான் படித்து கொடுத்துருவேன். நான் இங்கே வேண்டாம், எந்த ஒரு இடையூறு வராது. சரியா? இன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பக்கம் போனாலும் என்னோட 7 பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கேன். இந்த 7 பிரகாரம் நீ தயங்க வேண்டாம். சரியா? மெல்ல மெல்ல நடந்தாலும் அதுக்கு உண்டான கணக்கு சிரமமாக நின்று யாருக்கும் பங்கு பாதை இல்லாமல் கண்டத்தில் ஏறதை காத்து நிற்கிற குழந்தை பயப்பட வேண்டாம். தருமாறு மட்டும் எடுத்துட்டு போய் வசதி கொஞ்சம் கொடுத்துங்க. அதெல்லாம் நேரத்தில் என்ன பண்ணலாங்க? இது நிதானம் இல்லாமல் இருக்குது அந்த குழந்தை. சரியா? நிதான பிரகாரம் தர்மரந்த கூட தெளிவடைஞ்சிடும். அதுக்குண்டான கால நேரம் கணிச்சு வச்சிருக்கிற குழந்தை அவசரப்பட வேண்டாம். கணிப்பு நேரத்தில் நம்ம இங்கே அங்கேருந்து பார்க்குறேன். அங்கேருந்து பார்த்துல இந்த நேர காலத்தில் முன்னாடி அந்த கணக்கு வரது பார்த்துருந்தா வேற இடம் போய் சேர்ந்துருக்கும். சரியா? இது வேற இடம் போகாது. அதுக்குண்டான கால நேரத்தில் இடத்துக்கு இடமும் கணக்கா அதுக்குண்டான அமைப்புற நேரத்தில் நான் அமைச்சு கணக்கோட பார்த்து கொடுக்குறேன். வாங்க வேண்டாம். நல்லா நடந்தாலும் 10 ரூபா பங்கு பார்க்கலாத வாங்கி கொடுக்குறேன்னா பண்ணுறேன். சரியா? பத்து பசியாக நான் போகிறாங்க. என் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறாங்க.